விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கொடுக்காததற்கு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அரசியல்வாதி விஜயுடன் மோதுங்கள், நடிகர் விஜயுடன் மோதாதீர்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் கிரீஷ் சோட்டங்கர் கண்டனம் தெரிவித்துள்ளார். விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் யார் யார்? இது பற்றி விளக்குகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். ஓவர் டு சலீம். சினிமா ரசிகர்களுக்கு இது ஒரு சுவாரஸ்யமான பொங்கல். காரணம் என்ன? 2 பெரிய திரைப்படங்கள் திரைக்கு வரவிருக்கின்றன. ஒன்று விஜய் அவர்களுடைய திரைப்படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக வேண்டியிருந்தது, ஆனால் ரிலீஸ் ஆகலை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மற்றொன்று சிவகார்த்திகேயன் அவர்களின் திரைப்படம், அது நாளை மறுநாள் சனிக்கிழமை ரிலீஸ் ஆகிறது. அதில் எந்த மாற்றமும் இல்லை, ரிலீஸ் ஆகிடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுவரையில் சென்சார் சர்டிஃபிகேட் வரவில்லை. நாம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரம் வரை வெள்ளிக்கிழமை மாலை சுமார் 4:15 மணி நிலவரப்படி, அதாவது வியாழக்கிழமை 4:15 மணி நிலவரப்படி, நாளை மறுநாள் தான் படம் அப்படிங்கிறதால அவங்க ஒன்றும் பெருசாக பதட்டம் இல்லாமல் இருக்காங்க. எந்த சேஞ்சஸும் கிடையாது. எப்படியும் சென்சார் சர்டிஃபிகேட் இன்றைக்கி கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு இருப்பதாக அந்த படக்குழுவினர் தகவல் தெரிவித்திருக்காங்க, ஊடகங்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் விஜய் அவர்களுடைய திரைப்படம் பற்றி தான் அதிகமாக பேசுகிறாங்க. காரணம் என்ன? ஏற்கனவே நாளை வெளியாகிறதா இருந்தது. அதாவது சிவகார்த்திகேயன் படத்திற்கு ஒரு நாள் முன்னாடி விஜய் படம் வெளியாவதாக இருந்தது. ஆனால் பட தயாரிப்பு நிறுவனம் என்ன சொல்லிட்டாங்க, இல்லைங்க அந்த டேட்டில் படம் வெளியாகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, எப்போ வெளியாகும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எப்போ வெளியாகும் அப்படிங்கிற ஒரு டேட்டும் சொல்லலை, என்றைக்கு வெளியிட போகிறாங்கன்னு சொல்லி தெரியல. சர்ச்சை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அதாவது விஜய் அவர்களுடைய திரைப்படம் நாளை வெளியாகதாக இருந்தது. சென்சர் போர்டு சர்டிஃபிகேஷனுக்கு போச்சு, இத்தனை கட்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் சொல்லப்பட்ட தகவல் என்னென்னா 27 இடத்துல வெட்ட சொன்னாங்க. 27 இடத்துல நாங்கள் வெட்டிட்டோம். எதெல்லாம் அவங்க சர்ச்சைன்னு பார்த்தாங்களோ அதெல்லாம் நாங்கள் வெட்டிட்டோம், மறுபடியும் சமர்ப்பிச்சிட்டோம். மறுபடியும் சமர்ப்பித்து 10 நாளைக்கு மேலே ஆச்சு, ஆனால் சென்சார் சர்டிஃபிகேட்டே வரல. படம் நாங்கள் இந்த டேட்டில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டோம். வெள்ளிக்கிழமை படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிட்டோம். ஆனால் எங்களுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வரல. நாங்கள் என்ன செய்கிறது, வேறு வழி இல்லை, கோர்ட்டுக்கு போனோம். கோர்ட்டில் கூப்பிட்டு கேட்டாங்க. அந்த சென்சார் போர்டும் வந்தாங்க. சென்சார் போர்டு என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒரு புகார் வந்திருக்கு, அதனால் நாங்கள் வந்து அப்பலேட் பாடி, அதாவது எங்களுக்கும் மேலே ஒரு குழு இந்த படத்தை மறுபடியும் பார்ப்பாங்க, பார்த்துட்டு சர்டிஃபிகேட் கொடுக்காம அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. விஜய் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன கேட்டிருந்தார், யாருங்க புகார் கொடுத்தது, முதல்ல அதை தெளிவுபடுத்துங்க. படத்தை எடிட் பண்ண எடிட்டர் பார்த்துருக்காரு, டைரக்டர் பார்த்துருக்காரு, சென்சார் போர்டு மெம்பர்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க, வெளிநபர் யாருமே பார்க்கல, படம் இன்னும் ரிலீஸ் ஆகவே இல்லை. அப்போ யார் புகார் கொடுத்ததுன்னு சொல்லுங்கள். எப்படிலாம் வாதம் பிரதிவாதம் இதெல்லாம் நடந்தது. சென்சார் போர்டு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதல்ல அந்த சென்சார் போர்டு குழுவில் யார் பார்த்தாங்களோ அதில் ஒருவர் இதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறதாகவும், அதனால் வேறு ஒரு உயர்மட்ட குழு இந்த படத்தை மறுபடியும் பார்த்து சர்டிஃபிகேஷன் கொடுக்கறதாகவும் தகவல் சொன்னதாக நீதிமன்றத்திலேருந்து அங்கேருந்து செய்தியாளர்கள்லாம் தகவல் தெரிவிச்சிருந்தாங்க. சரி, இது தொடர்பான தீர்ப்பு எப்போ என்ற கேள்விக்கு, அதாவது நீதிபதி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 9:30 மணி வாக்கில் இந்த தீர்ப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லி நீதிமன்ற வட்டாரங்கள்லாம் தகவல் தெரிவித்தது. ஆனால் வெள்ளிக்கிழமை தான் படம் ரிலீஸ் நாள். அப்போ பட தயாரிப்பு நிறுவனம் என்ன பண்ணாங்க, இல்லை இது சரிப்பட்டு வராது, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாங்கள் என்றைக்கு படம் ரிலீஸ் ஆகும்னு சொன்னோமோ அன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. விஜய்க்கு ஆதரவு குவிந்து கொண்டு வருகிறது. ஒரு பக்கம் விஜயோட ரசிகர்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, அது இயல்பு தான். சினிமா சம்மந்தப்பட்டவங்க என்ன சொல்கிறாங்க, சென்சார் சர்டிஃபிகேஷன் இத்தனை தேதி படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க, அதுக்குள்ளே சென்சார் பார்த்து படம் கொடுத்துட வேண்டியது தானே, இதில் போய் என்ன இருக்குது, அது என்ன எங்கெல்லாம் கட் பண்ண சொல்லிட்டாங்க, அங்கே தான் விஜய் கட் பண்ணிட்டாரு, அப்புறம் என்ன படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி சினிமா ரசிகர்கள் சொல்கிறாங்க. அரசியல் பிரபலங்கள் இதில் உன்னிப்பாக பார்க்கப்பட வேண்டியது காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள், சிட்டிங் எம்பிஸும் சொல்கிறாங்க, உயர்மட்ட குழு தலைவர்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜய்க்கு ஆதரவாக பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க, பிஜேபி ஏற்கனவே வந்து ஐடி, இடி இது போல் சிபிஐ இது போல் அமைப்புகள் தான் பயன்படுத்தி வந்தாங்க அரசியல் பழிவாங்கலில், தற்பொழுது சென்சார் போர்டையும் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்காங்க. அரசியல் வட்டாரத்தில் இது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி விஜயோடு கை கோர்க்குமா என்ற அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. இன்னும் சட்டமன்ற தேர்தல்களுக்கு தமிழ்நாட்டில் 3 மாதம் கூட இல்லை, எந்நேரம் வேண்டுமானாலும் அறிவிப்பு வெளியாகிடும். மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அமலுக்கு வந்துவிடும், தேர்தல் விதிமுறைகள்லாம் அமலுக்கு வந்துவிடும். இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி திமுகவோடு கூட்டணியில் இருக்குமா அல்லது விஜயோடு கை கோர்க்குமா என்றெல்லாம் பேசப்பட்டு வருகிறது. திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்க, விஜயோடு கை கோர்க்க வாய்ப்பில்லை, ஒருவேளை விஜயோடு அவங்க போனால் கூட அவங்களுக்கு ராஜ்யசபாவில் சீட்ஸ் அடிவாங்க சான்ஸ் இருக்குது. இங்கே எத்தனை எம்எல்ஏ வச்சுருக்காங்களோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கு ராஜ்யசபாவில் சப்போர்ட் கிடைக்கும். ஏற்கனவே நாங்கள் அவங்களோட உறுதியான கூட்டணியில் இருக்கோம், மத்தியில் அவங்கள சப்போர்ட் பண்ணுறோம்.
மாநிலத்தில் அவங்க எங்களோட இருக்காங்க அப்படின்னு சொல்லி வராங்க. காங்கிரஸ் கட்சி என்ன சொல்கிறாங்க, விஜய் வந்து பாருங்கள், அதாவது ஆட்சியிலையும் பங்கு கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அப்படின்னா ஒரு சில அமைச்சர்கள் வேறு கட்சியிலேருந்து, கூட்டணி கட்சியிலேருந்து நியமிப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. திமுகவோட நாங்கள் தான் இத்தனை வருஷம் கூட்டணியில் இருக்கோமே, நீங்கள் எங்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கு கொடுங்க, இனிமேல் அடுத்த வருஷம் இப்போ மறுபடியும் நாம் ஜெயித்தோம் அப்படின்னா எங்களில் சில பேரை மந்திரி ஆக்குங்க அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் கட்சியினுடைய கோரிக்கை. திமுகவிற்கு இதை ஏற்க மனமில்லை. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ராகுல் காந்தி ஏற்கனவே விஜய் கிட்ட பேசியிருந்தார். காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கிய தலைவர்கள்லாம் வந்து விஜயை நேர்லேயே சந்தித்து பேசியிருக்கிறத சமீபத்தில் ஒப்புக்கொண்டார்கள். நிலைமை இப்படி இருக்க விஜயிடம் நெருக்கம் காட்டுகிறதா காங்கிரஸ் கட்சி, அல்லது இது ஒரு பார்கெனிங் டெக்னிக்காக கூட இருக்கலாம். திமுக கிட்ட ஏற்கனவே கேட்டு பெற்ற சீட்டுகளை காட்டிலும் கூடுதலாக சீட்டு பெற வேண்டும், அதுக்கு கொஞ்சம் விஜய் கிட்ட நெருங்குற மாதிரி காமிச்சிட்டு மறுபடியும் திமுக கிட்டே அதிக சீட்டு வாங்கி கொண்டு இருக்கலாம், இப்படி ஒன்று சொல்கிறாங்க. அரசியல் வல்லுநர்கள் இதை ஒன்று சொல்கிறாங்க. அல்லது விஜய் கிட்ட நல்ல ஃப்யூச்சர் இருக்கும், ஒருவேளை அங்கேயே நம்ம ஒரு ஹோல்டு வச்சுக்கலாம், ஆட்சியில் பங்கு கிடைக்கும். மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாநில நிர்வாகிகளின் நிர்பந்தத்தால் ஒருவேளை காங்கிரஸ் மேலோட சரி இப்போதைக்கு பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பல கோணங்களில் சொல்லப்பட்டாலும், விஜயுடைய படம் ரிலீஸு தள்ளி போதுன்னா ஒன்று காங்கிரஸ் கட்சியின் 2 முக்கிய எம்பிக்கள் முன்னின்று குரல் கொடுக்கிறார்கள் விஜய்க்காக. காங்கிரஸ் கட்சியின் மேலிடமும் அது சம்பந்தப்பட்ட தலைவர்களும் குரல் கொடுப்பது அரசியல் வட்டாரங்களில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்கப்படுகின்றது. விஜய் படத்தின் தீர்ப்பு, அதாவது நீதிமன்றத்தில் நாளைக்கு என்ன நடக்க போது, என்ன தீர்ப்பு சொல்ல போகிறாங்க, சென்சார் போர்டு கிளியரன்ஸ் கொடுத்துருவாங்களா, படம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுவாங்களா, சென்சார் போர்டுக்கு ஏதாவது உத்தரவு போடுவாங்களா, இப்படி பார்க்கப்படுறாங்க. நாளை காலை சுமார் 9:30 மணி, ஒரு 10 மணி வாக்கில் தீர்ப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. எது எப்படியோ விஜய் ரசிகர்கள் தற்காலிகமாக ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, சிவகார்த்திகேயன் அவர்களுடைய படத்திற்கு முன்னாடியே விஜய் படம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம், ஆனால் அது இப்போ நடக்கலை, 2 பேருக்கும் பயங்கர காம்படிஷன் படத்தில், அப்படி இருக்கும்போது அது இப்போ நடக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் படத்தில் நாங்கள் எங்கெல்லாம் வெட்ட சொன்னாங்களோ அந்த மாதிரி நாங்கள் வெட்டி கொடுத்துட்டோம், அதனால் எங்களுக்கு சென்சார் போர்டு கிளியரன்ஸ் வந்துருங்கிறது உறுதியான தகவல், அதனால தான் நாங்கள் ரிலீஸ் ஆகிற தேதியை மாற்றலை அப்படின்னு சொல்லி அவங்களும் உறுதியாக இருக்காங்க. எனினும் இன்னும் சென்சார் கிளியரன்ஸ் அவங்களுக்கும் வரலை, எப்படி விஜய் படத்துக்கு வரலையோ அந்த மாதிரி சிவகார்த்திகேயன் படத்துக்கும் நான் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரம் வரை வரவில்லை. இப்படியாக பொங்கலுக்கு வெளியாகவிருக்கின்ற 2 மிகப்பெரிய படங்களில் சென்சார் போர்டு இன்னும் ஒப்புதல் கொடுக்காதது மிகப்பெரிய சர்ச்சையையும் அரசியல் தலைவர்களுடைய கருத்துக்களையும் ஈர்த்திருக்கு. இது ஒரு பக்கம் அரசியல் தலைவர்கள். இப்போ நம்ம அப்படியே சினிமா பிரபலங்கள் யாரெல்லாம் ஆதரவு குரல் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நடிகர் ரவி மோகன் தெரிவிச்சிருக்காரு. இவர் இன்ஃபேக்ட் வந்து அந்த படத்தில் இருக்கார், விஜய் அவர்களுடைய படத்தில் இல்லை, சிவகார்த்திகேயன் அவர்களுடைய படத்தில் இருக்கார். இருந்தாலும் விஜய்க்காக குரல் கொடுத்துருக்காரு. நடிகர் சிபி சத்யராஜ், நடிகர் சிலம்பரசன், இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ், இயக்குனர் வெங்கட் பிரபு, நடிகை ஷனம் ஷெட்டி, இயக்குனர் ரத்னகுமார், இயக்குனர் அஜய் ஞானமுத்து, இப்படி சினிமா பிரபலங்கள் விஜய்க்காக குரல் கொடுத்து வருகிறார்கள். ஒரு பக்கத்தில் அரசியல் பிரபலங்கள் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து விஜய்க்கு ஆதரவு குரல் கொடுத்து வருகிறார்கள். நீதிமன்றத்தில் தீர்ப்பு எப்படி இருக்க போகுது, நாளை காலை 9:30 மணிக்கு பார்க்கலாம்.